எம்மானேசரே மாறாதவர் அன்பென் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே மாறிடா எம்மானேசரே மாறாதவர் அன்பென் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசனின் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசனின் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிதே ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க
ஆமென். இயேசுவின் அன்பை இன்றைக்கு ரொம்பவே நினச்சி பார்க்குறோம். நம்ம கல்வாரி சிலுவை தான் அந்த அன்பை ரொம்ப பெரிய விதத்தில் நமக்கு அது வெளிப்படுகிறது. அங்கே இயேசு வாழ்ந்த காலங்களிலே, பிறகு புதிய ஏற்பாடு எழுதப்படுகிற காலங்களிலே இந்த அன்பை விவரித்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. கிரேக்க மொழியில் ரொம்ப ரிச் லாங்குவேஜ் பாருங்கள் அது. அதனால் ஒரு கருத்துக்கு பல வார்த்தைகள். அன்பு அப்படின்னா அன்பில் பல விதம் இருக்குது இல்லையா? நண்பர்களுக்கிடையே இருக்கிற அன்பு, அதுக்கு ஒரு வார்த்தை, தனி வார்த்தை. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அன்பை விவரிக்கிறதுக்கு அதுக்கு வேறு வார்த்தை வச்சுருந்தாங்க. பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பாசம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு தனி வார்த்தை அந்த அன்புக்கு. இப்படி பல்வேறு அன்புகளுக்கு பல்வேறு வார்த்தைகளை வச்சுருந்தாங்க. ஆனால் இவர்கிட்ட பார்த்த அன்பு வித்தியாசமாக இருந்தது. எந்த மனுஷரிடத்திலும் பார்க்காத அன்பு. இவரை சிலுவையில் அறிஞ்சவங்களே மன்னிக்கிறார். இவர் சத்துருக்களை மன்னிக்கிற அன்பு. ஆதி திருச்சபையும் அந்த மாதிரி தான் இருந்ததுன்றாங்க. மன்னிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனால தான் பெரிய அட்ராக்ஷன் சமுதாயத்தில். நிறைய பேர் இதில் சேர விரும்பினாங்க அந்த காலத்தில்னு சொல்கிறாங்க. அவளை துன்புறுத்தினவர்களை மன்னிக்கிறாங்க. அப்போ இயேசுவிடத்தில் சில காரியங்கள் கற்றுக்கொண்டாங்க, சபை பெற்றுக்கொண்டாங்க. அதில் இந்த அன்பு ஒரு பெரிய காரியம். இந்த அன்பை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு. எப்படி சொல்கிறது இந்த அன்பை? இது வித்தியாசமான அன்பாக இருக்க, தகுதியற்றவர்களை நேசிக்கிற அன்பாக இருக்குது. நம்ம ஒருத்தர் அன்பு கூறுறோன்னா அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கணும், அப்போ தான் அன்பு கூறுவோம். அந்த மாதிரி உலகம்னா அப்படி தான். அவங்க யாராவது பெரிய ஆளாக இருக்கணும், மதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கணும், அப்போ தான் அன்பு கூறுவோம். நல்லவர்களாக இருக்கணும், அப்போ தான் அன்பு கூறுவோம். இது பொல்லாதவர்கள் அன்பு கூறுகிற அன்பு, தகுதியற்றவர்கள் அன்பு கூறுகிற அன்பு, மற்ற எல்லாரும் தள்ளி விடுறவங்களை அன்பு கூறுகிற அன்பாக இருக்குது. இது எப்படி விவரிக்கிறது? இது பற்றி எழுதும்போது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா தெய்வீக அன்புன்னு சொன்னாங்க. இது மனுஷ அன்பு இல்லை, இது கடவுள் எப்படி அன்பு கூறுறார் அந்த அன்பு. இது கடவுள் மட்டும்தான் இப்படி அன்பு கூற முடியும். இது தெய்வீக அன்பு. இயேசு காட்டின அன்பு தெய்வீக அன்புன்னு. அதை தான் கிரேக்க மொழியில் அகாப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவின் அன்பு எப்பேற்பட்ட அன்பு பாருங்கள். அந்த அன்பு நம்மை நேசித்து, அதுதான் இன்றைக்கி நம்ம இங்கே கொண்டு வந்திருக்குது. நம்முடைய தகுதியின்படி நேசித்தார்னா இன்றைக்கி நம்ம யாருமே இங்கே இருக்க மாட்டோம். நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. யாருக்குமே தகுதி இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்தோம்னு இருக்குது. நம்முடைய தகுதியின்படி இல்லை, அவருடைய இரக்கத்தின்படி நம்ம அன்பு கூறுகிறார். என்ன அற்புதமான அன்பு பாருங்கள். அப்படி தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த பரிசேயர் மாதிரிலாம் இருக்க முடியாது. நாங்கள் பெரிய யோக்கியம், அவன் என்ன பெரிய அயோக்கியம், அப்படி அந்த மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா நம்மளே தகுதியற்றவர்கள்ன்றதை உணர்ந்துட்டோம். அப்போ மற்றவர்களை அப்படி பார்க்க முடியாது. இந்த அன்பு மகா பெரிய அன்பு. பரலோக பிதாவே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஈடு இணையற்ற ஒப்பற்ற அன்பு, அது தெய்வீக அன்பு. தேவன் மாத்திரமே காட்டக்கூடிய அன்பு. அந்த அன்பை நீர் எங்களுடைய உள்ளங்களில் ஊற்றி இருக்கிறீர். பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுடைய உள்ளங்களில் இதை ஊற்றி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரமாகவே நாங்களும் அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக இன்றைக்கு இருக்க முடிகிறது. இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக, திறப்பீராக. எங்கள் உள்ளங்கள் இதை பாராட்டட்டும், இதை வியந்து பார்க்கட்டும், இதில் மகிழட்டும். இன்றைக்கு அநேகருக்கு பெரிய விடுதலை நாளாக இருக்கட்டும். இந்த அன்பின் மூலமாக ஏற்படுகிற சுகம், உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று எழுதியிருக்கிறது. மெய்யாகவே அநேகர் இன்றைக்கு குணமாகிற நாளாக இருக்கட்டும். அவருடைய இருதயத்திலே மனதில் இருக்கிற புண்கள், காயங்கள் இன்றைக்கு ஆறட்டும். அதிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகட்டும். அந்த வலி வேதனையிலிருந்து இன்றைக்கு விடுதலை ஆகட்டும். உம்முடைய அன்பு அவர்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய அன்பினால் அவர்கள் அன்பு கூறுவர்களாய் மாறட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய கிருபை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அப்படி உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. சத்தியம் எங்களை மாற்றட்டும், புதிய மனிதர்களாக உருவாக்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு கிரியை இன்றைக்கு எங்கள் மத்தியில் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.
நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேனே வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே சிலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சிலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். Amen. முற்றிலும் ஜெயம் பெற்றோம். தொடர்ந்து ஜெயம் பெறணுன்றதற்காகவே இயேசு நமக்காக தொடர்ந்து காரியங்களை செய்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்கு வழக்கறிஞராய் அவர் இருந்து வருகிறார். தொடர்ந்து அவரை ஆராதிப்போம்.
எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, ஒரே தரம் பலியிடப்பட்டதனா என்றென்றும் பூரணப்படுத்தினீரே, ஒரே தரம் பலியிடப்பட்டதனா என்றென்றும் பூரணப்படுத்தினீரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 யேசுவா
Yeshua, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Alleluia, 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 Yahweh, Alleluia, Yahweh, Alleluia. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியேன், தீச்சூளை நாடுவேன். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியேன், தீச்சூளை நாடுவேன். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. இயேசுவே உங்க நாமம் பெருகணும். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இன்றைக்கும் உங்களுடைய நாமம் எங்களுடைய மனதில், எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய சபையில், எங்களுடைய சமுதாயத்தில் உயர்த்தப்படட்டும். இயேசுவே உடைய உண்மையான மேன்மை வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம். நீர் உயர்த்தப்படுகிற இடத்தில் உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், விடுதலை பெறுவார்கள், ரட்சிப்பை பெறுவார்கள், மன்னிப்பை பெறுவார்கள், சுகத்தை பெறுவார்கள். அப்படியே நடக்கட்டும். சமாதானத்தை பெறுவார்கள், சந்தோஷத்தை பெறுவார்கள். அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. மீதி வேலை கரத்தில் ஒப்படைக்கிறோம். கல்வாரி சிலுவையில் நீ செய்த காரியத்தினுடைய மேன்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. அதிலிருந்து பாக்கியம் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.